நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செஞ்சு கொடுக்கறதுன்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு நீளமாக குண்டாக இருக்கிற மாதிரி இருக்க கிழங்கா எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி வச்சுக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேஃபில் குட்டி குட்டியாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கனமாக இருந்தாலும் உள்ளே வேகாது. ஒரு பாத்திரத்தில் உப்பு கலந்து அந்த தண்ணியில் வெட்டி வச்சதை போட்டோம்னா கருக்காமல் இருக்கும். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா 2 மினிட்ஸ்க்கு மட்டும் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். சுடுதண்ணியில் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம், தண்ணி எதுவும் இல்லாமல். அப்படியே உருளைக்கிழங்குல லைட்டாக தண்ணி இருக்கும், அதை ஒயிட் கிளாத்தில் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா திருப்பி இன்னொரு டைம் போட்டு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். சால்ட் பெப்பர் போட்டு நல்லா கலந்துக்கோம்னா சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி.